ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரியமதி. இன்னைக்கு ரித்தன்யாவோட அப்பா பரபரப்பா ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறாருங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஜூன் 29 ரித்தன்யா இறந்த நிலைமையில போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது அங்கிருந்த போலீஸ் ஆபீசர்ஸ், டிஎஸ்பி எல்லாரும் அவங்க 3 பேத்தையுமே 30 நாளைக்கு அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான், வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பொண்ணோட பாடியவே அவங்க வாங்கியிருக்காங்க. வாங்கி அடக்கம் பண்ணியிருக்காங்க. நடந்தது பாத்தீங்கன்னா, அவங்க ரித்தன்யாவோட ஹஸ்பண்டையும் அவங்களோட மாமனார் ஈஸ்வரமூர்த்தியும் மட்டும்தான் கைது பண்ணியிருந்தாங்க. அவங்க மாமியார் சித்ரா தேவியை கைது பண்ணல. அவங்க முன்ஜாமீன் வாங்கி வச்சுட்டு அவங்க கைது பண்ண முடியாத மாதிரி ஜாமீன் வாங்கி வச்சுட்டாங்க. பட் அதுக்கப்புறம் தேடும்போது அவங்க எங்கேயோ தலைமறைவா இருக்காங்கன்னு பல நியூஸ்கள் இவங்க அப்பாவுக்கு சொல்லப்பட்டு வந்தது. இந்த தமிழ்நாடே சேர்ந்து ஒரு பொண்ணுக்காக போராடின இந்த கேஸ்ல இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் அந்த பொண்ணு தெளிவா பேசிட்டு போனதுக்கு அப்புறமும் எதுக்கு அவங்க இந்த கேஸ்ல ரொம்ப தெய்வு நிலையை காட்டுறாங்க, ரொம்ப ஸ்லோவா பண்றாங்க. அதனால எனக்கு டிஎஸ்பி மேலேயே கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இந்த கேஸ் எடுத்து நடத்துறவங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. அதுக்காக இதை விசாரிக்க ஒருத்தங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸை சிபிஐக்கு மாத்த சொல்லியும் அவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க. எஸ்பி ஆபீஸ்ல அன்னைக்கு எல்லாத்தையும் கைது செய்யறேன்னு சொல்லி இவங்க கொடுத்த நடவடிக்கையின் பேர்ல தான் மறுபடியும் அந்த சித்ரா தேவியை கைது செய்யப்பட்டாங்க மாமியார். இப்ப மறுபடியும் அவங்க வெளியில வர்றதுக்கான சில ஓட்டைகள் ஏதோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எங்களுக்கு நியூஸ் வந்தது. அதனால எனக்கு சிபிஐக்கு இந்த கேஸை மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நம்ம ரித்தன்யாக்கு நீதி கிடைக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see.